ஓகே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 2.2ல் 13th சம். கொஞ்சம் ஈஸியான சம் தான். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எ ரேஷ்னல் நம்பர், ஓகேவா, கொடுத்துருக்குது ஒரு ரேஷ்னல் நம்பர் இஸ் சச் தட் வென் யூ மல்டிப்ளை இட் பை 5/2, அந்த ரேஷ்னல் நம்பரை வந்து 5/2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அண்ட் ஆட் 2/3, அது கூட 2/3 ஆட் பண்ணுங்கள். யூ கெட் -7/12ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 5/2 மல்டிப்ளை பண்ணுங்கள், அடுத்து 2/3 அது கூட ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் -7/12 கிடைக்கும். இதை வச்சு வாட் இஸ் த நம்பர், அந்த ரேஷனல் நம்பர் எதுன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் கொஷின். ஸோ நம்ம டேக் ரேஷனல் நம்பர், நம்மளுக்கு தெரியாது இல்லையா. ஸோ டேக் ரேஷனல் நம்பர் இஸ் ஈக்குவல் டு, நம்மளுக்கு தெரியாதனால அது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிடுவோம். x/1ன்னு அர்த்தம். ஸோ அது வந்து ரேஷனல் நம்பர் தான், p/q ஃபார்மேட் தான், ஓகேவா. x/1 அப்படிங்கிறது தான் அதுக்கு மீனிங். ஸோ நம்ம தெரியாத அந்த ரேஷனல் நம்பரை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். அடுத்து அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் படி மல்டிப்ளை பை 5/2 அப்படி தானே. அப்போ 5/2x அப்படின்னு பண்ணிடலாம். அடுத்தது அண்ட் ஆட் 2/3 டு த ப்ராடக்ட். 2/3 அது கூட ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆட் 2/3ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 5/2x ப்ளஸ் 2/3. அப்போது வி கெட் என்ன வரும், இதெல்லாம் பண்ணினோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது -7/12ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது போய் இது ரெண்டையும் நம்ம அப்போ என்ன பண்ணலாம், ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ 5/2x ப்ளஸ் 2/3 ஈக்குவல் டு -7/12ன்னு கிடைக்கும். இப்போ எக்ஸை ஒரே இடத்துல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா -7/12 -2/3ன்னு ஆயிரும். ஸோ 5x/2 அப்படின்னா இப்போ 12க்கும் 3க்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா நம்மளுக்கு 12 தான். ஸோ -7 அப்படியே தான் இருக்கும். 3ல் வந்து 4 டைம்ஸ் 12 இருக்கிறதுனால 4 × 2 8. ஸோ 5x/2 இஸ் ஈக்குவல் டு 7 + 7 15 16 வரும். சாரி, 7 + 7 14 + 1 15. ஸோ -15/12 வரும். இப்போ இதை வந்து 4 3s are 12, 5 3s are 15ன்னு சொல்லலாம். ஸோ 5x = 5/4ன்னு இருக்குது. 5x/2 இஸ் ஈக்குவல் டு, அப்போ x இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 5/4 அப்படியே தான் இருக்கும். மல்டிப்ளை பை இந்த இங்கே இருக்க 2 வந்து அங்கே மேலே போயிடும், அங்கே இருக்க 5 கீழே வந்துடும். இப்போ இதை வந்து 1 2s are 2, 2 2s are 4. ஸோ x இஸ் ஈக்குவல் டு 1/2 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்குது. இதில் ஒன்று நம்ம விட்டுட்டோம் பாருங்கள், இந்த மைனஸ் வந்து அப்படியே தான் வரும், ஃபார்ம் பண்ணிக்கிட்டே தான் வரும், ஓகேவா. ஸோ -1/2 நம்மளுக்கு ஆன்சர், ஓகேவா. இப்போது எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் அந்த ரேஷ்னல் நம்பர். ஸோ நமக்கு ரேஷ்னல் நம்பர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ரேஷ்னல் நம்பர் x இஸ் ஈக்குவல் டு -1/2 நம்ம கண்டுபிடிச்சாச்சு, ஓகேவா. எப்படி கண்டுபிடிச்சோன்னு தெரியுதா. ஒரு சின்ன மிஸ்டேக், அந்த மைனஸை ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டேன். அந்த மைனஸ் கண்டிப்பாக வரும், ஆன்சர்லேயே உண்டு மைனஸ், சரியா. இந்த நம்பரை வந்து திருப்பி இதில் போய் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்க எக்ஸுக்கு பதிலாக அப்படின்னா, இதோட மல்டிப்ளை பண்ணி இதை ஆட் பண்ணால் நம்மளுக்கு இதுதான் ஆன்சர் வரும். ஸோ செக் பண்ணோன்னா செக் பண்ணி பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது கரெக்டு தான் அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸாமில் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ எக்ஸுன்னு எடுத்துக்கிட்டு அவங்க சொன்ன கண்டிஷன் படி ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுறோம், அடுத்து ஆட் பண்ணுறோம். அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த -7/2 கூட அதை ஈக்குவேட் பண்ணி ஒரு லீனியர் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிடுறோம். அந்த லீனியர் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடுறோம். அவங்க அதுதான் கேட்டிருக்காங்க, ரேஷனல் நம்பர் எக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபினிஷ்ட், ஓகேவா. தேங்க்யூ.